லைக் அண்ணா தேங்க்யூ. சத்தம் இல்லாமல் லைவுக்குள்ளே வந்து கொண்டு போயாருங்க. முதல்லலாம் வந்ததுன்னா கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து 4 மெசேஜை போட்டு போட்டு போயாருங்க. பாய் அம்மா, கை இல்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் நடப்பான். பாய் எப்படிப்பா? பாயா என்னாச்சு? இருவே எல்லாரும் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் ஆன்சருக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாம்ல. ப்ளூ உயிர் இருக்காது. உயிர் இருக்காதா? சொல்லுங்கப்பா. கை இல்லாமல் நீ வணக்கம் தென்றல் அப்படியே சொல்லிட்டுனா சரி சரி சரி. கை இல்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் நடப்பான். உயிரும் இருக்காதாம்மா. அவன் யார் சொல்லுங்கப்பா. எனக்கு கொரியன் லாங்குவேஜ் பேச தெரியும் அம்மா. அப்படியா? எங்களுக்கு தெரியாதே. எங்களுக்கு தெரிஞ்சால் தானே நீங்கள் பேசுறது நாங்கள் கேட்க முடியும், திருப்பி பேச முடியும். எங்களுக்கு தெரியாதே. எப்படி பழகுனீங்க? நீங்களாவே பழகுனீங்களா? படித்து பழகுனீங்களா? அல்லது எப்படி தெரியும் கொரியன் லாங்குவேஜ்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓய் அச்சு, கொரியன்ல வாட்ஸ் யுவர் நேம் எப்படி பேசுறது? மீன் அதைத்தான் நான் அப்படியாவே சொன்னேன். ஆனால் கரெக்டுன்னும் போடலை, ஒன்றும் போடலை. விமலா நான் அப்படியாவே சொன்ன சாமி. ஆனால் அவங்க கரெக்டாக தப்பான்னு சொல்லவே இல்லை. மீனுக்கு உயிர் இருக்குதுல்ல, அவர் வந்து உயிர் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. கால் இல்லாம கால் இல்லாமல் நீந்துவான், கை இல்லாமல் நீந்துவான், கால் இல்லாமல் ஓடுவான். உயிர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீன் கரெக்டாக இருக்க முடியாது. ப்ளூ கொடுப்பா. சீனு ஒரு ப்ளூ கொடு சாமி. படகு. சூப்பர். படகாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். விமலா படகு சொல்லியிருக்காங்க கரெக்டா? கால் இல்லாமல் நடப்பான் அப்படிங்கிறத உதைக்குதே. கை இல்லாமல் நீந்துவா, அது துடுப்பை வச்சு நீந்துவாங்க. கால் இல்லாமல் நடப்பான் அப்படிங்கிறது தெரியலையே. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நம்ம. அப்படியா சாமி? ஓகே ஓகே ஓகே. ஏதோ உன்னால கொரியன் பாஷையாச்சும் பேசி பழகிக்கிறேன் நான். சூப்பர். ஒரு ஆப் இருக்குமா? ஆப்பை பற்றி எதில் படித்தேன்? ஓ, ஆப்பை ஏற்றி அதில் படிச்சிங்களா? ஓகே ஓகே. மனம் உண்டானால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம மனசில் நினச்சோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி பிறக்கும்.